வணக்கம். இது வழக்கு. ஆந்திர மாநிலம் திருப்பதியை அடுத்து உள்ளது சேஷாசலம் வனப்பகுதி. இது சுமார் 5000 சதுர கிலோமீட்டர் பரப்பளவு கொண்டது. சித்தூர், கடப்பா ஆகிய மாவட்டங்கள் வரை பறந்து விரிந்த மிகப்பெரிய வனப்பகுதி இந்த சேஷாசலம் மலை. வெங்கடாச்சல பெருமாள் குடிகொண்டுள்ள புனித பூமியாக திகழ்ந்து வந்துள்ள இந்த சேஷாசலம் சமீப ஆண்டுகளில் செம்மர கடத்தலின் சொர்க்க பூமியாகவும் திகழ்ந்து வருகிறது. இந்தியாவில் மிக அதிக அளவில் செம்மரங்கள் வளர்வது இந்த சேஷாசல வனப்பகுதியில்தான். சுமார் 190 கிலோமீட்டர் பரப்பளவுக்கு செம்மரங்கள் அடர்ந்துள்ளன. கடந்த 10 ஆண்டுகளாக பல்வேறு மாநிலங்களிலிருந்து செம்மரங்கள் கடத்தும் கும்பல்கள் இந்த வனப்பகுதியை குறிவைத்து முகாமிடத் தொடங்கின. அதிலும் தமிழகத்தின் திருவண்ணாமலை மாவட்டத்தில் இருந்து மட்டும் சுமார் 900 பேர் இந்த செம்மரக் கடத்தலில் ஈடுபட்டு வருவதாகவும், வேலூர் மாவட்டத்திலிருந்து மட்டும் சுமார் 250 பேர் ஈடுபட்டு வருவதாகவும் வனத்துறை வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. இவை தவிர சேலம், தருமபுரி, திருவள்ளூர், மதுரை ஆகிய மாவட்டங்களில் இருந்தும் செம்மரங்கள் வெட்டும் கும்பல்கள் சேஷாசலம் வனப்பகுதிக்குள் பல்வேறு குழுக்களாக ஒவ்வொரு நாளும் நுழைவதாகவும் கூறப்படுகின்றது. இந்த செம்மரத்தை வெட்ட கோடாரி, அரிவாள், மின் ரம்பம் போன்றவை உள்ளூர் கும்பலின் உதவியுடன் இவர்களுக்கு உடனே கிடைக்கப் பெறுவதாகவும் கூறப்படுகிறது. 1 கிலோ செம்மரத்தை ஒருவர் வெட்டினால் அவருக்கு 300 வரை சம்பளம் கிடைக்கிறது என்றும், இதில் இடைத்தரகர் கமிஷன் 50 போக ரூபாய் 250 கிடைக்கும் என்றும் கூறப்படுகிறது. மரத்தின் மேற்பட்டையை சீராக செதுக்கி அவற்றை சரியான உருளை வடிவத்தில் உருவாக்கினால் ஒருவர் ஒரு நாளில் அதிகபட்சமாக 12 முதல் 15 கிலோ வரை வெட்ட முடியும். இதனால் ஒரு நாளைக்கு குறைந்தபட்சம் ஒருவரால் 3000 ரூபாய் வரை சம்பாதிக்க முடியும் என்றும் கூறப்படுகிறது. ஒருவர் தொடர்ந்து சேஷாசலம் வனப்பகுதியில் தங்கி 2 முதல் 3 மாதங்கள் செம்மரங்கள் வெட்டினால் உணவு, இதர செலவு போக கையில் சுளையாக 2 லட்சம் ரூபாய் வரை சம்பாதிக்க முடியும். திருவண்ணாமலை மாவட்டம் ஜவ்வாது மலைப்பகுதியில் 216 கிராமங்களில் ஏறத்தாழ 60,000 பேர் வசிக்கிறார்கள். இவர்களின் முக்கிய தொழில் விவசாயம். உழைத்து பிழைத்து வந்த இம்மக்களுக்கு சமீப ஆண்டுகளில் வானம் பொய்த்து விவசாயம் நடைபெறாமல் போனதால் என்ன செய்வது என்றே தெரியவில்லை. எங்க ஊர்ல போன அளவுக்கு மழை செய்யப்பட மழை கிடையாது. விவசாயிகளுக்கு எந்த விதமான எங்களுக்கு ஈடுபாடு கிடையாது. அதனால கூலிக்காக தண்ணி சுகருக்காக கரும்பு வெட்டி போயிருந்தோம். இப்போ எங்களுக்கு போதுமான அளவுக்கு அங்க தண்ணி சுகர்ல கரும்பு எடுக்கிறது இல்லை. இப்போ விவசாயிங்க கிட்ட கரும்பு இருந்தா வெட்டி எடுத்துக்கோ, அவங்களும் இப்போ கரும்பு இல்லாதனால அவங்க மில் விஸ்து மூட்டாங்க. இப்போ தினக்கூலி மாரி அவங்க இருந்து வெளிநாடு போய் சம்பாதிக்க போறவங்க போயிட்டாங்க இருக்காங்க. இந்த சமயத்தில் தான் செம்மரக் கடத்தலில் ஈடுபடுபவர்கள் இடைத்தரகர்கள் மூலம் இப்பகுதி இளைஞர்களை குறிவைத்து ஆசை வார்த்தை கூறி செம்மரம் வெட்டுவதற்கு அழைத்துச் செல்லுகிறார்கள். எப்பயுமே வறட்சியான நேரன்றதுனால எங்களுக்கு தினக்கூலி மாரி போய் ஒரு 200 ரூபாய்க்கு 180 ரூபாய்க்கு தான் நாங்க வேலைக்கு போறோம். இப்போ அப்படி இருக்கும்போது இப்போ வெளியில இருந்து கூட்டு போறாங்க, 500 ரூபா தரேன், 400 ரூபா தரேன், 300 350 ரூபா தரேன்னு சொல்லிட்டு கூட்டு போறாங்க. அங்க போனாக்கா எங்களுக்கு திருப்தி படுறது இல்ல. நாங்க பாட்டு அன்னைக்கு ஒரு 2 நாள் செஞ்சுட்டு சாப்பாட்டுக்கு ரொம்ப திண்டாட்டமா இருக்கு. ஒரு வராங்க வந்து அந்த வேலைக்கு வாங்க, அந்த வேலைக்கு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிட்டு போறாங்க. 5000 தரம் 10,000 தரம் சொல்லிட்டு போறாங்க. கட்சி அங்க கொடுக்கும்போது கூட ரொம்ப ஒரு கஷ்டமான ஒரு சூழ்நிலை ஆகி போகுது. அங்க போற இடமும் எங்கெங்குமே கூட்டிட்டு போய் நம்ம பண்ற மாதிரி ஒரு நாங்க பேச்சுக்கோ இல்ல அசமாதம்லாம் நடந்து போகுதுங்க. வேக இழப்பு எங்க குடும்பத்துக்கு தாங்க. சில மாதங்களுக்கு முன் ஜவ்வாது மலைப்பகுதியில் உள்ள ஜமுனாமாத்தூர் வந்த இடைத்தரகர்கள் இந்த ஊரைச் சேர்ந்த வெங்கடேசன், விஜயகாந்த், சிவா ஆகிய 3 பேரை செம்மரம் வெட்ட ஆந்திர மாநிலம் சேஷாசலம் வனப்பகுதிக்கு அழைத்துச் சென்றுள்ளார்கள். குடும்ப வறுமையின் காரணமாக வேறு வழியில்லாது இம்மூன்று இளைஞர்களும் குடும்பத்தினரிடம் வேலை தேடி கேரளா செல்வதாக பொய் கூறிவிட்டு செம்மரம் வெட்ட இடைத்தரகர்களுடன் சென்றுள்ளனர்.
பணத்துடன் அவர்கள் திரும்புவார்கள் என காத்திருந்தார்கள். ஆனால் கடந்த மே மாதம் இறுதியில் சேஷாசலம் வனப்பகுதியில் காவல்துறையினர் வனக்காவலர்கள் நடத்திய துப்பாக்கிச் சூட்டில் பலியாகி பிணமாக வீடு வந்து சேர்ந்தார்கள். வெங்கடேசன், விஜயகாந்த், சிவா 3 பேரின் குடும்பத்தினருக்கு அப்போதுதான் தெரிந்திருக்கிறது இவர்கள் வேலை தேடிச் சென்றது கேரளா அல்ல, ஆந்திராவிற்கு செம்மரம் வெட்டி கடத்துவதற்கென்று. இன்னும் அதிர்ச்சியிலிருந்து மீளாமல் இருக்கிறார்கள் இம்மூன்று குடும்பத்தினரும். கேரளா போறோம் தான் சொல்லிட்டு போனாங்க. பார்த்தா ஒரு வாரம் கழிச்சு போனே பண்ணல. அவங்க போயிருந்து ஒரு வாரம் கழிச்சு பார்த்தா நியூஸ் பேப்பர்ல வந்துச்சு, இந்த மாதிரி ஆந்திரா காட்டுல போய் செம்மரம் கடத்துல சுட்டப்படுதுன்னு சொல்லிட்டு எங்க மச்சினும் போட்டு பேப்பர்ல வந்து. அதை பார்த்துட்டு நாங்க என்ன பண்ணோம், எங்க மச்சின மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு நாங்க போயிட்டு சமையல் எடுத்துன்னு வந்து நாங்க செய்ய வேண்டிய மரியாதையெல்லாம் செஞ்சு நாங்க நடக்க ஆந்திரா காட்டுல எவ்வளவு பேர் இருக்கிறாங்க, எவ்வளவு பேர் போவாங்க, அவங்க எல்லாம் உடம்பு இல்லாத இந்த வேலை நடக்காது. ஆனா அவங்க எல்லாம் யாருமே இந்த மாதிரி காட்டுறதுக்கான பண்றதுக்கான எங்களுக்கு எதுவும் புரியுங்க. நாங்க செத்தான் கண்டோம், வேற எந்த பழத்தையும் இல்ல. கேரளா போறேன் அப்படின்னு தானே எங்க வீட்டுல சொல்லிட்டு போனாங்க. அப்புறம் பார்த்தா தான் இந்த மாதிரி அந்த காட்டுக்கு போயிருந்து இந்த மாதிரி ஆகிக்குதுன்னு சொல்றாங்க. அவங்க காட்டிலே சுட்டாங்களா எங்க சுட்டாங்கன்னு எங்களுக்கே தெரியல. தவத்தை கொண்டாந்து அங்க வச்சுக்குதுன்னு இந்த மாதிரி பேப்பர்ல வந்த போதுதான் தெரிஞ்சிச்சு. ரொம்ப கஷ்டத்தால 2 பசங்க 2 பெண் குழந்தைங்க ரொம்ப கஷ்டத்தால இருக்கிறதால கேரளா போறேன்னு சொல்லிட்டு போனாங்க. ஆனா இதுக்கு நடுவில் என்ன நடந்துச்சுன்னு எங்களுக்கு தெரியாது. 5 நாள் அப்புறம் நியூஸ் பேப்பர்ல வந்ததுக்கு அப்புறம் தான் நாங்க பார்த்தோம். எங்களுக்கு சாப்பாட்டுக்கு கூட வழி இல்லைங்க சார். எங்க வீட்டுக்காரர் ஒரே பிள்ளை, எங்க மாமனாரால எந்த வேலையும் செய்ய முடியாது. நாங்க ரொம்ப கஷ்டத்துல இருக்கிறோம். எங்களுக்கு என்ன சொல்றதுன்னே தெரியலைங்க சார். கல்வி அறிவு இல்லாததால் இம்மூன்று பேரும் சட்டத்திற்கு புறம்பான தொழிலில் ஈடுபட்டு உயிரிழந்திருக்கிறார்கள் என்பதை கூட அறியாமல் இருக்கிறார்கள் இந்த இளைஞர்களின் குடும்பத்தினர். அவங்க புரோக்கரை புடிச்சு போனாங்களா, யாரை புடிச்சு போனாங்க, எவரை புடிச்சு போனாங்க எங்களுக்கு ஒண்ணுமே தெரியல. கூலிக்கு போனவங்க இப்படி சுட்டு ஒரு நாயை சுட்டுற போல சுட்டு வச்சிருக்காங்க. ஒரு நாயை சுட்டா கூட அதை எடுத்துனாலும் போட்டு போறாங்க. அக்கேடி கூட இல்லாம ரொம்ப மோசமாக்கி வச்சிருக்காங்க. மூஞ்சி கூட பாக்கிறதுக்கு சரியில்லைங்க. அந்த அளவுக்கு ரொம்ப அப்படியே கொடுமையா இருந்துச்சுங்க. இந்த இதுக்கப்புறம் எவ்வளவோ நாங்க எல்லாம் ஒரு உயிரினுடைய மதிப்பே அவங்களுக்கு தெரிய மாட்டேங்குது. இதுக்கு ஆந்திரால இருக்கிற புரோக்கருங்களும் காரணமா தான் இருப்பாங்க. அவங்க அங்க இருந்துன்னு தான் இங்க செயல்படுத்துறாங்களா என்ன எதுன்னு எங்களால ஒண்ணுமே புரியல. ஆனா அங்க பேசிக்கிறாங்க. ரொம்ப கஷ்டமா இருக்கு. இவங்க எல்லாம் பணத்துக்கு ஆசைப்பட்டு போனானுங்க, இப்படி எல்லாம் செத்து வந்துக்கிறாங்கன்றாங்க. இது போகும்போதும் யாரு எவருன்னு தெரிய மாட்டேங்குது. இப்போ குருவிக்காக சொல்ற மாதிரி சுட்டு போட்டுட்டு இருந்து பேப்பர்ல போத்தான் எங்க பையன் தெரிஞ்சு நானா போய் நஞ்சு அன்னைக்கு போன போகிறோம். அந்த பேப்பர்ல வரலன்னா அது கூட தெரிஞ்சிருக்காது இந்த இடத்துல இந்த மாதிரி சம்பவம் நடந்து போய்க்குது அப்படின்னு. வேலையில்லாத அப்பாவி இளைஞர்களின் உயிரை குடிக்கும் இந்த செம்மர கடத்தலில் ஈடுபடுபவர்கள் யார்? இந்த செம்மரங்களை எப்படி எங்கு கடத்துகிறார்கள்? எதற்காக கடத்தப்படுகிறது இந்த செம்மரங்கள்? வேலையில்லாத அப்பாவி இளைஞர்களின் உயிரை குடிக்கும் இந்த செம்மர கடத்தலில் ஈடுபடுபவர்கள் யார்? இந்த செம்மரங்களை எப்படி எங்கு கடத்துகிறார்கள்? எதற்காக கடத்தப்படுகிறது இந்த செம்மரங்கள்? ஆந்திராவின் புதிய முதல் மந்திரியாக பதவியேற்ற சந்திரபாபு நாயுடு இந்த செம்மர கடத்தலை தடுப்பது பற்றி உயர்மட்ட அரசு அதிகாரிகளுடன் ரகசிய ஆலோசனை நடத்தியதாகவும் கூறப்படுகிறது. அதில் அதிவிரைவில் செம்மர கடத்தல் கும்பலை அடியோடு ஒழிக்க வேண்டும் என்றும் அவர் உத்தரவிட்டிருப்பதாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளன. இதனைத் தொடர்ந்து சித்தூர் மாவட்ட போலீஸ் சூப்பரண்ட் ராமகிருஷ்ணா தலைமையில் ஒரு ரகசிய கூட்டம் நடத்தப்பட்டு 6 பேர் கொண்ட ஒரு சிறப்பு படை அமைக்கப்பட்டுள்ளதாகவும் கூறப்படுகிறது. இந்த சிறப்பு படையினர் செம்மரம் கடத்தும் கும்பலை பிடிக்க தீவிரமாக இறங்கியிருக்கிறார்கள். செம்மர கடத்தல் கும்பலில் சித்தூர் மாவட்டத்தில் மட்டுமே மிக முக்கிய புள்ளிகள் சுமார் 136 பேர் இருப்பதாக தகவல்கள் கிடைத்திருக்கின்றன. தகுந்த ஆதாரங்களுடன் 40 பேர் வரை கைதும் செய்யப்பட்டு விசாரணையை மேற்கொள்ளப்பட்டு வருவதாக கூறப்படுகிறது. மேலும் முக்கிய அரசியல் பிரமுகர்கள் மற்றும் தொழிலதிபர்கள் சுமார் 60 பேர் வரை பட்டியல் திரட்டப்பட்டுள்ளதாகவும் கூறப்படுகிறது. கடந்த 10 ஆண்டுகளில் மட்டும் செம்மர கடத்தல் தொடர்பாக சுமார் 4500 வழக்குகள் பதிவு செய்யப்பட்டு 3983 பேர் கைதாகியுள்ளனர்.
இதில் கடந்த 6 மாதத்தில் மட்டும் சுமார் 3000 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். கடந்த ஜூன் மாதம் 1ஆம் தேதி ரேணிகுண்டா ரயில் நிலையத்தில் தமிழகத்தைச் சேர்ந்த சுமார் 250 கூலி தொழிலாளிகள் கைது செய்யப்பட்டுள்ளதாகவும் கூறப்படுகிறது. செம்மர கடத்தலுக்கு பயன்படுத்திய சுமார் 1000 வாகனங்கள் வரை பறிமுதல் செய்யப்பட்டுள்ளதாகவும் கூறப்படுகிறது. இவ்வளவு வாகனங்களில் எப்படி செம்மரங்கள் கடத்தப்படுகின்றன? ஜீப் அந்த மாதிரி இதுல கொஞ்சம் கொஞ்சமா எடுத்து வெளியில கொண்டு வந்துடுறாங்க. பிறகு வெளியில கொண்டு வந்த மரங்கள் கோடவுனுக்கு கொண்டு போகணும். இந்த கோடவுன் சென்னையில இருக்குது, வேலூர்ல இருக்குது, ஆம்பூர்ல இருக்குது அப்படின்னு சொல்றாங்க. அந்த கோடவுனுக்கு மரத்தை கொண்டு போறதுக்கு லாரிகள், அந்த லாரிகள் என்ன பண்ணுவாங்கன்னா அடியில செம்மரக்கட்டைகளை வச்சிருவாங்க. மேல வேற ஏதாவது பொருள் இருக்கும், பழங்கள், இந்த பப்பாளி பழம் அல்லது தேங்காய் அல்லது எலக்ட்ரிக்கல் ஐட்டம்ஸ் அப்படின்னு சொல்லி மேல அதை கவர் பண்ணிடுவாங்க. கவர் பண்ணிட்டு அந்த அந்த கொண்டு வந்த அந்த காட்டுல வெளியில இருந்து அந்த கோடவுனுக்கு கொண்டு போவாங்க. இதனுடைய என்ன ஆகுதுன்னா அதனுடைய அந்த பில் எல்லாம் அதனுடைய வேற ஐட்டத்துக்கு இருக்கும். இதை கிளீனா கவர் பண்ணதுனால இதை கவர் குட்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. அங்க இருந்து லாரியில கொண்டு கோடவுன்ல போய் அடுக்கி வச்சிருவாங்க, அங்க ஸ்டோர் பண்ணிடுவாங்க. வன இலாக்கா, காவல்துறை, சோதனை சாவடிகள் பணியில் உள்ள ஒரு சில கருப்பு ஆடுகளுக்கு லஞ்சம் கொடுக்கப்படுகிறது. அவர்களும் இதை கண்டுகொள்வதில்லை. 10 லாரிகளில் செம்மரங்கள் கடத்தப்பட்டால் ஓட்டை உடைசல் லாரிகளில் ஏற்றப்பட்டு கழித்து கட்டப்பட்ட முதல் தரமற்ற 4-5 டன் செம்மரங்கள் வன இலாக்காவினரின் கைகளில் திட்டமிட்டு சிக்க வைக்கப்படுகின்றன. அதிக டன் கணக்கில் ஏற்றப்பட்டு முதல் தரமான செம்மரங்கள் மற்ற லாரிகளில் வேறு பாதைகளில் திருப்பிவிடப்பட்டு செம்மரக் கடத்தல் கும்பல் குறிப்பிடும் சரியான இடத்திற்கு கொண்டு போய் சேர்க்கப்படுவதாகவும் கூறப்படுகிறது. மேலும் ஆம்புலன்ஸ், மருந்து மாத்திரைகள் ஏற்றிச் செல்லும் வாகனங்கள், கண்டெய்னர் லாரிகள், பால் வேன்கள் உள்ளிட்ட வாகனங்களில் எவருக்கும் சந்தேகம் ஏற்படாத வகையில் நூதன முறையில் செம்மரங்கள் தொடர்ந்து கடத்தப்படுவதாகவும் கூறப்படுகிறது. ஷேஷாசலம் வனப்பகுதியில் வெட்டி கடத்தப்படும் செம்மரங்கள் சிங்கப்பூர், மலேசியா, ஜப்பான், இந்தோனேஷியா, தாய்லாந்து உள்ளிட்ட சுமார் 179 நாடுகளுக்கு கடத்தப்படுவதாக தகவல்கள் கண்டறியப்பட்டுள்ளன. இந்தியன் வைல்ட் லைஃப் ஆக்ட்ல கவர் ஆகியிருக்கிறதுனால இதை யாரும் வைத்திருக்க முடியாது, இதை யாரும் விற்கக்கூடாது, வெட்டக்கூடாது, டீல் பண்ணக்கூடாது. பிறகு இந்த மரங்கள் சைட்டஸ் அப்படின்னு சொல்லி கன்வென்ஷன் ஆஃப் இன்டர்நேஷனல் ட்ரேட் இன் என்டேஞ்சர்ட் ஸ்பீசிஸ் அப்படின்னு சொல்லிட்டு அதுலயும் கவர் ஆகிருக்குது. அதனால என்ன ஆச்சுன்னா இதை லீகலா நம்ம கொண்டு போக கூடாது, கடத்தல் மூலமா தான் இது இந்தியாவிலிருந்து வெளியே போக முடியும். இந்த கடத்தல் மூலமாக போகிறதுனால இதுக்கு அதிக லாபம் கிடைக்குது. இப்போ 1 கிலோ மரம் இங்க இந்தியாவை பொறுத்த மட்டும் அந்த வெட்டப்பட்டு வெளியில கொண்டு போகிற வரைக்கும் சுமார் 2500 ரூபாய் 1 கிலோவுக்கு ஆகுது. அதே நேரத்தில் இது வெளிநாடு போயிடுச்சுன்னா 1 கிலோ சுமார் $200 வரைக்கும் போகுது அப்படின்னு சொல்றாங்க. இப்ப $200 வரைக்கும் போகுது அப்படின்னு சொல்லிட்டா 1 கிலோ 12,000 ரூபாய் ஆயிடுது. அப்ப 2500 இருந்து 12,000 ரூபாய் போச்சுன்னா 1 கிலோவுக்கு 9,500 ரூபாய் லாபம் கிடைக்குது. அப்போ ஒரு 10,000 கிலோ செம்மரங்கள் இங்கிருந்து வெளிநாட்டுக்கு போயிடுச்சுன்னா ஒரு கண்டெய்னருக்கு 9,50,00,000 ரூபாய் லாபம் கிடைக்குது. ஒரு மாதத்தில் மட்டும் சுமார் 1000 டன் செம்மரங்கள் வெட்டி கடத்தப்படுவதாகவும் கூறப்படுகிறது. இப்படி கடத்தப்படும் செம்மரங்கள் விசாகப்பட்டினம் துறைமுகம் வழியாக வெளிநாடுகளுக்கு கடத்தப்படுவதாகவும் கூறப்படுகிறது. இந்த டெக்ஸ்டைல் ஐட்டம் இருக்குது, இந்த புர்கா ஐட்டம்ஸ் இருக்கு, வேற இந்த விபூதி, இந்த மாதிரி ரிலீஜியஸ் ஐட்டங்கள் இருக்குது அப்படின்னு சொல்லி இதை வெளிநாட்டுக்கு நாங்க ஏற்றுமதி பண்ணணும் அப்படின்னு சொல்லி அதற்கான பில்லை தயாரிச்சு அதை சுங்க இலாக்காவோட சப்மிட் பண்ணுவாங்க. ஆனால் இந்த கண்டெய்னர்ல என்ன இருக்கும்னா செம்மரக்கட்டைகள் இருக்கும். அதுவும் அந்த முக்கால், அதாவது முதல் கால் பகுதி இவங்க டிக்ளேர் பண்ண ஐட்டம் இருக்கும், பின்னாடி பூரா செம்மரக்கட்டைகள் இருக்கும். இந்த செம்மர கடத்தலில் ஈடுபடும் கும்பலை கண்டால் சுட்டு பிடிக்க ஆந்திர வன இலாக்காவிற்கு அதிகாரம் அளிக்கப்பட்டுள்ளது.
கடந்த ஓராண்டுக்குள் 4 கடத்தல்காரர்கள் பலியாகியுள்ளனர். ஆனாலும் தொடர்ந்து செம்மரங்கள் வெட்டி கடத்துவதில் சிலர் ஈடுபட்டு வருவது ஏன்? இந்த செம்மரங்களின் மகத்துவம் பற்றி நம்மை விட வெளிநாட்டினர்கள்தான் அதிகம் அறிந்திருக்கிறார்கள். பர்னிச்சர்ஸ் தயாரிக்க பயன்படுகிறது. இரண்டாவதாக மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் தயாரிப்பதற்கு இது பயன்படுது அப்படின்னு சொல்றாங்க. மூன்றாவதாக இந்த ரைபிள் பட், அதாவது துப்பாக்கியினுடைய அந்த பட் தயாரிக்கிறதுக்கு இது மிகவும் பயன்படுது அப்படின்னு சொல்றாங்க. நான்காவதாக இன்னொன்னு சொல்றாங்க, அது என்னன்னா இது கூலண்ட் எஃபெக்ட் இருக்கான், அதாவது கூல் பண்ற எஃபெக்ட் இருக்கிறதுனால இந்த நியூக்ளியர் ரியாக்டர்ஸ்ல இதை பயன்படுத்துறாங்க அப்படின்னு சொல்லப்படுகிறது. இதன் விளைவாக என்னன்னா இதனுடைய டிமாண்ட் அதிகமா இருக்குது. அந்த டிமாண்ட் சைனாவில தான் அதிகமா இருக்குது. இங்க இருந்து இந்தியாவில இருந்து கடத்தப்படுகிற இந்த செம்மரங்கள் எல்லாம் கடைசி அது சைனாவில தான் போய் சேருது அப்படின்னு சொல்றாங்க. இம்மரங்களின் மருத்துவ குணம் பாலியல் ஊக்கியாக செயல்படுவதாக நம்பப்படுகிறது. வீட்டின் நிலை மற்றும் கதவை இந்த செம்மரத்தில் அமைத்தால் அந்த வீட்டில் செல்வம் கொழித்து சுபிக்ஷம் ஏற்படும் என்பது ஐதீகம் என்றும் நம்புகிறார்கள். இந்தியாவில் 1 டன் செம்மரம் ரூபாய் 15 லட்சம் முதல் 20 லட்சம் வரை விலை போகிறது என்கிறார்கள். இதுவே வெளிநாடுகளுக்கு கடத்தப்பட்டால் ரூபாய் 50 லட்சம் என்கிறார்கள். சீனாவில் 1 டன் செம்மரத்தின் மதிப்பு 2 முதல் 5 கோடி ரூபாய் என கூறப்படுகிறது. மெயினா இந்த அண்டர்வேர்ல்டு கேங் மெம்பர்ஸுக்கும் இந்த கடத்தல்காரர்களுக்கும் ஏதாவது தொடர்பு இருக்குதா, அதை கொஞ்சம் சீரியஸா இன்வெஸ்டிகேட் பண்ண வேண்டியது. அதே மாதிரி காடுகள்ல இது அசோசியேட் ஆயிருக்கிறதுனால நக்சலைட்டுக்கும் இதுக்கும் எதுவும் தொடர்பு இருக்குதா அப்படின்னு சொல்லி அதையும் அந்த பாயிண்ட்லயும் இன்வெஸ்டிகேட் பண்ணணும். பட் அந்த ரூட் அது என்ன அப்படின்னு சொல்லி பார்க்க வேண்டியது இருக்குது. அதே மாதிரி இந்த கடத்தல்ல ஈடுபடுகிற அந்த ஆர்கனைசர், அந்த கும்பல் தலைவர்கள் யார் அப்படின்னு சொல்லி அவங்கள பிடிக்கும். இப்போ உள்ள காலகட்டங்களை நம்ம பார்த்தோம்னா இந்த வெட்டுறவங்க தான் பிடிபடுறாங்க. சுங்க இலாக்கா பிடிபட்டதுன்னா அவங்க இந்த ஏஜென்ட் யாராவது அந்த ஃபைல் பண்ற டாக்குமெண்ட் ஃபைல் பண்ற ஏஜென்ட்டுக்கு தான் மாட்டுறாங்க, மற்றவங்க யாரும் மாட்டின மாதிரி தெரியும். இந்த ஏரியாவிலையும் அவங்க கான்சென்ட்ரேட் பண்ணி அந்த ஒரு ஓவரால் ஒரு பெரிய அந்த மெகா லெவல்ல இதை இன்வெஸ்டிகேட் பண்ணாங்கன்னா இதை தடுக்க முடியும். சட்டத்திற்கு புறம்பாக சம்பாதிப்பதற்காக வேலையில்லாத அப்பாவி கிராமத்து இளைஞர்களை பலிகடா ஆக்கும் இச்செம்மர கடத்தல் விரைவில் ஒழிக்கப்பட வேண்டும் என்பதே எல்லோர் விருப்பமாக இருக்கிறது. தற்கொலை செய்பவர்கள் சிலர் தான் ஏன் தற்கொலை செய்தேன் என்பதை கடிதமாக எழுதி வைத்திருப்பார்கள். வழக்கு விசாரணையில் இந்த கடிதங்கள் எந்த வகையில் உதவி செய்ய முடியும்? ஒரு நபர் தற்கொலை செயலில் அவர் ஈடுபட்டு அந்த முயற்சியில் அவர் வெற்றி பெற்று இறந்த உடனேயே அது தொடர்பான தகவல் காவல்துறைக்கு தெரிவிக்கப்படுகிறது. காவல்துறை வழக்கு பதிவு செஞ்சு அந்த சம்பவ இடத்துல ஏதேனும் ஒரு கடிதம் அவர் இறப்பதற்கு முன்பாக, தற்கொலைக்கு முன்பாக அதற்கான காரணம் அப்படின்னு ஒரு கடிதம் எழுதியிருந்தால் அதை சட்டபூர்வமாக கைப்பற்றி அதன் பேரில் நடவடிக்கை எடுப்பாங்க. ஒருவேளை அந்த தற்கொலை முயற்சியில வெற்றி பெற நபர் அவர் இறப்பதற்கு முன்னால் தான் இறப்பதற்கான காரணம் எந்த நபர்களால் அது ஏற்பட்டது, எந்த அளவுக்கு ஒரு கடுமையான ஒரு சூழலுக்கு அவர் தள்ளப்பட்டார் அப்படிங்கிற விவரங்கள் எழுதியிருந்தாங்க அப்படின்னா போலீசார் அந்த தற்கொலைக்கு தூண்டுதல் குற்றத்திற்காக அந்த நபரை முதல் தகவல் அறிக்கையிலயோ இல்ல வழக்கின் விசாரணையின் பொருட்களையோ அவங்க அதை சேர்க்கிறாங்க. ஆனால் சமீப காலமாக தற்கொலை வழக்குகள்ல போலீஸ் விசாரணையில அந்த தற்கொலைக்கான காரணம் சட்டம் எதிர்பார்க்கக்கூடிய ஒரு வலுவான காரணம் இல்லாமல் சிறு விஷயங்களுக்கெல்லாம் கோவப்பட்டு தற்கொலை முடிவுக்கு தள்ளப்படுறாங்க அப்படிங்கிற விஷயம் மிகவும் துரதிருஷ்டமாக இருக்கிறது. சட்டம் அதனை வேறு மாதிரியாகத்தான் பார்க்கிறது. அப்படிப்பட்ட சூழல்ல சமீபத்தில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் நீதியரசர் திரு பி தேவதாஸ் அவங்க முன்னாடி ஒரு வழக்கு விசாரணைக்கு வருகிறது. அந்த வழக்கினுடைய பின்னணி என்ன அப்படின்னா, ஒரு 15 வயது பெண் ஒரு மாணவி அவர் தற்கொலைக்கு முயன்று அவங்க தற்கொலை முயற்சியில் வெற்றி பெற்றாங்க. அவங்க அதை ஒரு கடிதம் எழுதி வைக்கிறாங்க. அந்த தற்கொலைக்கான காரணம் என்ன அப்படின்னா, வேறு ஒரு நபர் ஒரு 21 வயது ஒரு ஆண்மகன் தன்னை காதலிக்கிறாரு, விடாம துரத்துறாரு, அதன் காரணமாக படிப்புல கல்வியில கவனம் செலுத்த முடியல, அதன் காரணமாக நான் தற்கொலை முடிவு எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஒரு கடிதம் எழுதி வைக்கிறாங்க. அந்த அடிப்படையில காவல்துறையினர் அந்த பையன் மேல வழக்கு பதிவு செய்யறாங்க. அந்த வழக்கு பதிவு செஞ்சு அவரை கைது பண்ணி அந்த ஜாமீன் மனு தான் நீதியரசர் திரு பி தேவதாஸ் முன்னாடி வழக்கு விசாரணைக்காக வருகிறது.
அப்ப அவர் சொல்றாரு, நீதியரசர் சொல்றாரு, இப்பெல்லாம் வந்து வழக்குகளை பொறுத்த வரைக்கும், தற்கொலை பொறுத்த வரைக்கும் சிறு காரணங்களுக்கு எல்லாமே வந்து அவங்க தற்கொலை முடிவுக்கு போயிடுறாங்க. அப்படிப்பட்ட செயல்களை வந்து நியாயப்படுத்த முடியாது. ஒரு கடிதத்துல வந்து ஒருத்தருடைய பெயர் அந்த தற்கொலை முடிவுக்கு காரணம் அப்படின்னு எழுதியிருக்கிறது மட்டுமே ஒருத்தர் மேல வந்து குற்றம் சுமத்துறதுக்கு போதுமானதாக இருக்கக்கூடாது. போலீசார் விசாரிச்சு உண்மையிலேயே அந்த நபர் காரணமா இருந்தால் மட்டுமே அவங்க வந்து அவங்களை கைது செய்யணும், இல்ல அவங்க மேல வந்து குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யணும். சும்மா ஏதான ஒரு காரணத்துக்காக எல்லாம் இப்பெல்லாம் வந்து சிறு காரணங்களுக்காக எல்லாம் தற்கொலை முடிவுக்கு வந்து போகும்பொழுது அவங்க பேரை எழுதி வச்சு செய்யறத வந்து சரியான விஷயமா எடுத்துக்கொள்ள முடியாதுன்னு சொல்லி அவர் தீர்ப்பளிச்சிருக்கிறார். அந்த தீர்ப்புல நீதியரசர் வந்து அந்த பையனுக்கு ஜாமீன் கொடுத்துறாரு. கொடுத்துட்டு அவர் சொல்றாரு, அந்த பையனுக்கு எதிராக சொல்லப்பட்ட குற்றச்சாட்டுல அவன் தூண்டுதலா இருக்கிறான் அப்படிங்கிற விவரங்கள் வந்து போலீஸ் விசாரணையில தெரிய வரல அப்படிங்கறத குறிப்பிடுறாரு. அது தவிர அந்த தீர்ப்புல அவர் சொல்றாரு, எந்த நபர் வந்து உண்மையிலே அந்த தற்கொலை முடிவுக்கு தூண்டுதலுக்கு குற்ற மனத்தோடு செயல்பட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிற பட்சத்துல அவங்க மேல நடவடிக்கை எடுக்கலாம். ஆனால் குற்ற மனம் இல்லாத சூழல்ல சும்மா வாய் வார்த்தைக்காக சொல்லக்கூடிய வார்த்தைகளை பொறுத்த வரைக்கும் ஒரு நபர் தற்கொலை முடிவு எடுக்கிறாங்க அப்படின்னா அதுல அந்த குற்றம் சாட்டப்பட்ட சுமத்தப்பட்ட நபரை வந்து சட்ட ரீதியாக வந்து எந்தவித நடவடிக்கையும் எடுக்க வேண்டிய அவசியம் இல்லை அப்படிங்கறத அவர் குறிப்பிடுறாரு. உதாரணத்திற்கு ஒருத்தர் கடன் கொடுக்கிறாரு, அந்த கடன் கொடுத்ததை போய் கேட்கும் பொழுது அதன் காரணமாக ஒருவர் தற்கொலை முடிவுக்கு தள்ளப்படுறாருன்னு சொன்னா அது குற்றமாகாது. அதே போல கணவன் வந்து மனைவியவோ இல்ல மனைவி கணவனையோ செத்து போன ஒரு வார்த்தை சொல்லி அந்த காரணத்தினால ஒரு தற்கொலை முடிவுக்கு அவங்க எடுக்கிறாங்கன்னா அதெல்லாம் குற்றமாகாது. ஏன்னா ஒரு தூண்டுதல் அப்படிங்கிறது எப்படிப்பட்ட வடிவமாக இருக்கணும் அப்படின்னா தற்கொலை முடிவுக்கு தள்ளப்படும் சூழல் அது உடனடி காரணமாக இருக்கணும். அந்த தற்கொலை முடிவை தவிர வேற எந்த முடிவும் எடுக்க முடியாது அப்படிங்கிற சூழல்ல அந்த குற்றம் சுமத்தப்பட்ட நபர்களை வந்து சட்டம் கடுமையாக பார்க்கணும் அப்படின்னு சொல்லி அவர் சொல்றாரு. மீண்டும் வேறொரு வழக்கோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.